டே சின்சனே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிமோட் கார் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கினியே, அந்த ரிமோட் காரை வச்சு நீ விளையாண்டு நான் பார்க்கவே இல்ல. அந்த ரிமோட் கார் எங்க போச்சு? அதுவாப்பா பிராங்க்லின், அந்த ரிமோட் காரை ஃப்ரெண்டு வீட்டுல விளையாடுறதுக்காக எடுத்துட்டு போனல, அந்த இடத்துல வச்சு அந்த கார் உடஞ்சிருச்சுப்பா. இது கார் உடஞ்சிருச்சா? அடப்பாவி, 2000 ரூபாய் கொடுத்து வாங்கணும்டா அந்த காரை, ஏன்டா உடைச்ச? சரி, இப்ப வீட்டுக்கு போய் நம்ம கேம் தானே விளையாட போறோம். அப்படி கேம் விளையாடும் போது உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். சரி, புதுசா ஏதாவது கேமை பாத்தியா? அதை பத்தி சொல்லு. புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. நீ இப்ப பொம்மைய பத்தி பேசினதுனால எனக்கு பொம்மை கேம் தான்ப்பா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது பொம்மைகள்லாம் ரெடி பண்ற ஒரு ஃபேக்டரியை நம்ம நடத்துற மாதிரிதான்ப்பா கேமோட கான்செப்ட். நம்ம நிறைய பொம்மைகளை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பொம்மை எல்லாத்தையும் வாங்குறதுக்காக ஆளுங்க வருவாங்க, நம்ம விற்கிறோம்ப்பா. இதுதான் கேமோட கான்செப்ட்ப்பா. ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. எனக்கு பெரிய மனசு பண்ணி இன்னொன்று ரிமோட் கார் மட்டும் வாங்கித்தாப்பா. எது இன்னொன்று ரிமோட் காரா? உனக்கெல்லாம் இதுக்கப்புறம் ரிமோட் காரே வாங்கி தர மாட்டேன்டா. இப்ப போய் நான் கேமை விளையாட தான் போறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். நான் பிராங்க்லின் கிட்ட சொன்ன பாத்தீங்களா ஒரு கேமை பத்தி, அந்த கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். இது ஒரு சூப்பரான கேம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொம்மைலாம் வச்சு விளையாடுவோம் பாத்தீங்களா சின்ன வயசுல, அந்த மாதிரி பொம்மையை ரெடி பண்ற ஃபேக்டரி தான் நான் தொடங்க போறேன். இருங்க, இப்ப நான் இதை மட்டும் கொடுத்துட்டோம்னா இங்க பொம்மை ரெடி ஆகும் பாருங்க. இங்க ஒவ்வொரு பொம்மையா ரெடி ஆயிட்டு போகும் பாருங்க. என்னங்க போதா இல்லையா பொம்மை? அது பாத்தீங்களா, சின்ன டெடி பேர் பொம்மை போகுது பாத்தீங்களா? டெடி பேர் பொம்மை அப்படியே போகுது. அது போய் சேர்ற இடத்துல எனக்கு காசு கிடைக்கும். இந்த நான் தான் அந்த எடுத்துட்டு போய் கொண்டு போகணுமா? இருங்க, அது பாருங்க மக்களே, இங்க ஒரு பகுதிக்கு கொண்டு போகணும் மக்களே. அது பாத்தீங்களா, இந்த பகுதியில கொடுத்துட்டானா இங்க விற்கணுமா? இங்க வச்சு விற்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, பிளேஸ் டாய்ஸ்ன்னு கொடுத்தா இங்க வைக்கலாம் போல. இங்க 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 வைக்கணும். ஓகே, வைக்கணும் மக்களே. இது பாருங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? இதை வாங்க எனக்கு காசு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆளுங்க வந்து வாங்குவாங்களோ? என்னங்க இன்னும் காசு கிடைக்கிற மாதிரி தெரியல. என்கிட்ட $0 தாங்க இருக்கு. எப்போ வந்து வாங்குவாங்க? இருங்க, எங்கேயோ போக சொல்றாங்க. நான் அங்க போறேன் மக்களே. அவங்க முதல்ல கைட் பண்ணுவாங்க நம்மள கடையை டெவலப் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கடையை டெவலப் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. எங்க போக சொல்றாங்க? இங்கதான் காசு சேருதோ? இருங்க பாப்போம், காசு எங்க சேருது பாப்போம். ஓகே, டேக் ஆர்டர். இவர்கிட்ட ஆர்டர் எடுக்கணுமா? ரைட்டு மக்களே, இவர்கிட்ட ஆர்டர் எடுக்கணும். ஓகே, ஆர்டர் எடுத்தா $14 தராரு. டெடிபர் பொம்மை இவர் கேட்கறது எடுத்துட்டு வந்து தரணுமா? 2 பொம்மை கேட்கறாரு. இந்த பொம்மை எடுத்துட்டு வந்து தந்தா காசு தருவாரா? சரி இருங்க, ட்ரை பண்ணலாம். பொம்மை எப்படி எடுக்கிறது? எங்க எடுக்கிறது? இங்க அவ்வளவு பொம்மை வச்சோம், எல்லாம் காலி. ரைட் மக்களே, எனக்கு புரிஞ்சிருச்சு மக்களே. உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு மக்களே, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மொத்தமா பொம்மையை சப்ளை பண்ண போறோம் மக்களே. பாருங்க, இதுதான் நம்ம இடம். இங்க அடிக்கடி ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அண்ணன் கிட்ட போய் வித்துருவோம். அந்த அண்ணன் ஆளை வச்சு எடுத்துட்டு போய்ப்பாரு மக்களே. இது பாருங்க, நம்ம பல்கா பொம்மை ரெடி பண்றோம். அந்த அண்ணன் கிட்ட பல்கா சேல் பண்றோம். அதுதான் கான்செப்ட். இது பாருங்க, இந்த அண்ணன் கிட்ட வந்துட்டு அண்ணன் என்னென்ன வேணும் பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். ஓகே, இப்ப நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்து முடிச்சுட்டா அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த அண்ணன் கிளம்பிடுவாரு. இது பாருங்க, அந்த அண்ணன் கிளம்பிட்டாரு பாருங்க. இருக்காரு, பட் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பொம்மை இல்ல. இப்ப பாருங்க, இங்க இருக்க நிறைய பொம்மை மறைஞ்சிருக்கோம் பாருங்க. என்ன எல்லா பொம்மையும் இருக்கு? என்னங்க இது? இருங்க, அந்த அண்ணன் கிட்ட அப்ப விற்க முடியும்னு நினைக்கிறேன் இன்னும் கூட. சரி, டேக் ஆர்டர்ஸ். விற்க முடியுது பாத்தீங்களா? புது கஸ்டமர் வர விற்க முடியுதுங்க. ஓகே, இவர் வராரா? வாங்கினே ஒரு டெடி பேர் 2. நாங்க டெடி பேர் வச்சுக்கோங்க. அடுத்த அண்ணன் என்ன கேட்கறாரு? டெடி பேர் தான் கேட்கறாரு. நிறைய பேர் டெடி பேர் தான் மக்களே கேட்கறாங்க. பொம்மை காலி ஆகிற அளவுக்கு நம்ம விற்கலாம் மக்களே. ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா நம்மளால விற்க முடியாது. இவர் ஒரு டெடி பேர் கேட்கறாரு. ஐயோ, நம்ம கிட்ட டாய்ஸ் காலி மக்களே. இது பாத்தீங்களா, இப்பதானே அவ்வளவு டாய்ஸ் இருந்தது. அதான் இது வந்து மொத்தமா தர ஃபேக்டரி மக்களே. மொத்தமா தந்துட்டோம், அதனால காலி ஆயிடுச்சு. இருங்க, இங்க டாய்ஸ் சேருதா? இந்த சேர்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிடணும் மக்களே. இங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்தையும் அது பிரிச்சு வச்சிருது. ஓகே, நம்ம 2வது ரேக்கை ரெடி பண்ணலாம் மக்களே. ஒரு ரேக் தான் நமக்கு பொம்மை ரெடி ஆகுது இல்ல, இன்னொன்று ரேக்கை ரெடி பண்ணோம்னா நல்லா இருக்கும். இது பாருங்க, இதுலயா இன்னும் இதை டெவலப் பண்ண சொல்றாங்க. இதுக்கப்புறம் காஸ்ட்லி பொம்மை ரெடி பண்ண மக்களே. இதுக்கு முன்னாடி சாதாரண பொம்மை தானே ரெடி பண்ணுச்சு, இதுக்கப்புறம் காஸ்ட்லி பொம்மை ரெடி பண்ணோம். ஓகேவா? இதுக்கப்புறம் காசு நமக்கு நிறைய கிடைக்கும் பாருங்க. இப்போ இந்த பொம்மையெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம இடத்துல வச்சிருவோம். இதெல்லாம் எடுத்துட்டு போய் இங்க வந்துட்டு நம்ம இடத்துல வச்சிடலாம். வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? இருக்கு. இப்ப விற்கிறதுக்கு போகலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் காசு அதிகமா கிடைக்கும். இவர் ஒரு டெடி பேர் வேணும்னு கேட்கறாரு. வித்தாச்சு, ரைட்டு. இன்னும் $10 தான் கிடைச்சிருக்கு. இவரும் ஒரு டெடி பேர். ஓகே, $12 கிடைச்சிருக்கு. டெடி பேரு $17 கிடைச்சிருக்கு. இன்னுங்க வரமாட்டாங்க யாரும். 2 டெடி பேரு. ஓகே, $30 கிடைச்சிருக்கு மக்களே. 2 டெடி பேரு. 4 டெடி பேருங்க, செம்ம காசுங்க. பாத்தீங்களா, $60 கிடைச்சிருக்கு. 2 டெடி பேரு $30, $29 தான் கிடைச்சிருக்கு. என்னங்க யாரும் வரமாட்டாங்க? வாங்கினேன். என்னென்ன ஆர்டர் வேணும் எடுத்துக்கோங்க. ஒரு டெடி பேர் எடுத்துக்கோங்க. காசு ஏறுதுல. ஓகே மக்களே, காசு கரெக்டா தராங்க மக்களே, ஏமாத்தலாம் இல்ல. இப்ப காலி ஆயிடும் பாருங்க. நம்ம பொம்மை காலின்னு வரும் பாருங்க. நிறைய வித்துட்டோம். நம்ம பொம்மை காலின்னு வரும். 3 டெடி பேர் வித்துட்டோம்.
ஒரே ஒரு டெடி பேரு. ஐயோ அது பார்த்தீங்களா, டெடி பேர் இல்லைன்னு சொல்லுது. அதாங்க காலி ஆயிடுச்சுங்க. நம்ம பொம்மை எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சோம்ல, அது எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. இப்ப திரும்பி இந்த லோடெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க சேர்க்கணும். அதாவது 26 பொம்மை இருக்கு மக்களே. கான்செப்ட் இதுதான். இங்க 26 பொம்மை இருக்குல்ல, அது நம்ம விற்க விற்க காலி ஆயிடும். இது பாருங்க. இப்போ இங்க போயிட்டு 26 பொம்மை விற்கலாம், மனசுல வச்சுக்கோங்க. ஒரு பொம்மை விற்கிறோம், 3 பொம்மை வித்துட்டோம், அதுக்கப்புறம் 5 பொம்மை வித்துட்டோம், 7 பொம்மை வித்துட்டோம். 7 பொம்மை வித்துட்டோமா பார்ப்போம். என்னங்க யாரும் வரல. 9 பொம்மை வித்துட்டோம். 9 பொம்மை, இது 3, 12 பொம்மை வித்துட்டோம். 12 பொம்மை வித்துருக்குமா, இது 4, 16 பொம்மை வித்துட்டோம். 17 பொம்மை வித்துட்டோம். 17 பொம்மை வித்துட்டோமா பார்ப்போம். இன்னும் 9 பொம்மை விற்கலாம் மக்களே, பார்ப்போம். 2 பொம்மை, இன்னும் 7 பொம்மை விற்கலாம் மக்களே. இன்னும் 5 பொம்மை விற்கலாம். இன்னும் 3 பொம்மை விற்கலாம் மக்களே. இன்னும் ஒரே ஒரு பொம்மை தான் விற்க முடியும். இப்போ 2 கேட்குறாங்க பார்த்தீங்களா, 2 கேட்கறதுனால நம்மளால தர முடியல. ஒரே ஒரு பொம்மை தான் இப்போ அங்கே இருக்கிற கணக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்துட்டு இந்த லோடை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். இப்போ 25 பொம்மை ரெடியாக இருக்கு மக்களே. அதான் ஒரு வாட்டி லோட் ஆச்சுன்னா 25 பொம்மை 26 பொம்மை கிடைக்குது. சரி திரும்பி லோடு எடுப்போம். பாருங்க, வெறும் 5 பொம்மை தான் சேர்ந்துருக்கு. ஓ, சேர்ந்ததை உடனே நான் எடுத்துட்டேன்ல, அதனால 5 பொம்மை தான் சேர்ந்துருக்கு மக்களே. இருங்க, இந்த காசை வச்சு நம்ம டெவலப்மெண்ட் ஒர்க்கும் பண்ணணுங்க. சும்மா இது இப்படிலாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இது பண்ண முடியாது. இருங்க, இங்க டெவலப்மெண்ட் ஒர்க்கும் சிலது பண்ணணும். அது என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, இங்க ஒருத்தர் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? சூப்பருங்க, ஆளுங்க வேலைலாம் பாக்குறாங்க. வேற இங்க ஏதாவது வாங்க சொன்னாங்கன்னா வாங்கிடணும் மக்களே. இல்ல இங்கதான் வாங்க சொல்ல. அப்ப நம்ம என்ன பண்றது, இங்க ஒண்ணே ஒண்ணுதான் டெவலப் பண்ணோம். புதுசா காசு நம்ம கிட்ட இருக்கு, காசை வச்சுட்டு நம்ம ஏன் டெவலப் பண்ணாம இருக்கோம்? எதையாவது டெவலப் பண்ண மக்களே, அப்பதான் இன்னும் நிறைய காசு கிடைக்கும் நம்மளுக்கு. இருங்க, இங்க எதையாவது வாங்க சொல்றாங்களா? எதையுமே வாங்க சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே கேம்ல டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இதுல டெவலப்பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓ, அங்க இருக்கு மக்களே, இங்கதான் டெவலப் பண்ண சொல்றாங்க பாருங்க. பச்சை கலர்ல இருக்கு பாருங்க. இது என்னது? இது ஒரு ஸ்டோருக்கான சவருங்க இது. சரி, ஸ்டோருக்கான சவர்லாம் போட்டுட்டேன். இப்போ இவர்கிட்ட பொம்மையை விற்க ஆரம்பிக்கலாமா? 2 பொம்மை. சரி, 2 பொம்மை வித்தாச்சு. திரும்பி ஒரு 2 பொம்மை. ஓகே, வித்தாச்சு. என்னங்க 2 பொம்மை வாங்கிட்டு இருக்காங்க? ஒரு 10-15 பொம்மை வாங்கப்பா யாராவது. 2 பொம்மை. ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்குறாரு? 2 பொம்மைங்க. என்னங்க எல்லாரும் அல்பமா 2 பொம்மை 1 பொம்மைன்னு வாங்கிட்டு இருக்காங்க. பல்கா வாங்குங்கப்பா. 2 பொம்மை. 5 பொம்மை கூட வர மாட்டேங்குது பாருங்களேங்க. அங்க யாருமே வரமாட்டாங்க கடைக்கு. நம்ம கடைக்கு 4 பொம்மைங்க. இவரு பரவாயில்ல. இவர் எவ்வளவு பொம்மை? 4 பொம்மைப்பா, சூப்பர். இந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமர் வந்தா நல்லா இருக்கும் மக்களே. இங்க 4 பொம்மை பார்த்தீங்களா? எப்பாண்ணா பல்கா வாங்குறாங்க இப்ப கஸ்டமர்ஸ். ஓகே, ஒரு பொம்மை தான் கடை பக்கம் விடக்கூடாதுங்க. ஓகே மக்களே, இப்ப 2 பொம்மையா என்கிட்ட இல்லைன்னு சொல்லுது. ரைட்டு, இப்ப நேரா ஓடி பொம்மை சேர்ந்ததுன்னு இங்க எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அடிக்கணும் மக்களே. எவ்வளவு பொம்மை? 47 பொம்மை சேர்ந்துருச்சுங்க. ஐயோ, 47 பொம்மை இருக்கு. இப்ப 47 பொம்மை சேர்ந்துருச்சா? 47 பொம்மையை விற்கலாம் மக்களே. நானு இங்க 2 பொம்மை. ஓகே, 2 பொம்மையை வாங்கி வித்தாச்சு. காசு பாட்டுக்கு எனக்கு நிறைய சேர்ந்துட்டு இருக்குங்க. அந்த காசு வச்சு என்ன பண்றதுனே தெரியல. எப்பவுமே மிஷினை டெவலப் பண்ண சொல்லுவாங்க, இந்த பொம்மையை ரெடி பண்ற மிஷின்லாம் டெவலப் பண்ண சொல்லுவாங்க. நான் டெவலப் பண்ணுவேன். ஆனா இந்த கேம்ல வந்து மிஷினை டெவலப் பண்ற ஆப்ஷன் பெருசா இல்ல. இப்ப 4 பொம்மைங்க. எப்ப 4 பொம்மை, சூப்பர். நான் $1300 சேர்த்துட்டேன். ஆனா அந்த காசை வச்சு என்ன பண்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நிறைய காசு சேர்த்துட்டு தான் இருக்கேன் நானு. ஒரு பொம்மை. ஓகே, அடுத்து ஒரு பொம்மை, 2 பொம்மை, அடுத்து ஒரே ஒரு பொம்மை, அடுத்தும் ஒரே ஒரு பொம்மை. என்னங்க ஒன்னொன்னா வாங்கிட்டு இருக்காங்க? 3 பொம்மை, சூப்பர். ஒரே ஒரு பொம்மை. 4 பொம்மைங்க. 4 பொம்மை. அடுத்த 4 பொம்மைங்க. அடுத்த 4 பொம்மைங்க. நான் தான் உடனே சரியா தராம இருக்கணும். சரியா தாங்க தரேன். 4 பொம்மையா கேட்கறாங்க இப்ப மக்களே. ஒரே ஒரு பொம்மை, 4 பொம்மை, ஒரே ஒரு பொம்மை, 4 பொம்மை, ஒரே ஒரு பொம்மை. ஐயோ, பொம்மை காலி ஆயிடுச்சு மக்களே. சரி, நான் அந்த மிஷினை அப்டேட் பண்றதுக்கு ஏதாவது பண்ற மக்களே இந்த வாட்டி. ஐயோ, எந்த பக்கம் ஓடுறது? இந்த பக்கம். ரைட்டு, முதல்ல பொம்மையை அள்ளிட்டு வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் மிஷினை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் மக்களே. இதெல்லாம் தூக்குனா 37 பொம்மை தான் ரெடியா இருக்கா? என்னங்க இது? சரி, 37 பொம்மை தான் ரெடியா இருக்கு. 37 பொம்மை தான் ரெடியா இருக்கா? முதல்ல நம்ம மிஷினை டெவலப் பண்றதுக்கு பச்சை கலர் ஏதாவது இருக்கா பாருங்க. இங்க பச்சை கலர் ஏதாவது இருக்கா? இல்லையங்க. இங்க பச்சை கலர் ஏதாவது இருந்தா தான் நம்ம வாங்க முடியும். இங்க இல்ல. இன்னொன்று இடத்த ஓப்பன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். அதை ஓப்பன் பண்ண முடியலையங்க, நம்மளால ஓப்பன் பண்ண முடியலங்க. சரி, இங்க இது எல்லாம் வந்து இந்த ரோப்ளெக்ஸ் காயினை வச்சு வாங்குறதுங்க. ஆமா, இதெல்லாம் சாதாரணமா வாங்குறது இல்லை பாருங்க. ரோப்ளெக்ஸ் காயினை வச்சு வாங்குறது.
இது நம்மளால பண்ண முடியாது மக்களே. வேற இங்க அந்த பச்சை கலர் ஆப்ஷன் இருந்ததுன்னா ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன், கடையை டெவலப் பண்ற வேலை. சரி, அப்ப நம்ம கடைக்கு அந்த ஜன்னல் கிண்ணல் வைக்கிறது தாங்க பண்ண முடியும். போய் நான் அதை பண்றேங்க. ஓகேவா, இங்க 17 பொம்மை இருக்கா? இப்ப இந்த 17 பொம்மைய இங்க வச்சிடலாம் மக்களே, பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கடையை டெவலப் பண்ற வேலையை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இங்க இருக்கிறது எவ்வளோ? என்ட்ரன்ஸ் வால் சூப்பரா வையே வச்சாச்சு. இங்க என்ட்ரன்ஸ் விண்டோ சூப்பரா போட்டு பாருங்க. பெரிய கடையா போட்டேன்னா இங்க ஸ்டோருக்கான சென்சார் ஏமாத்திட்டு யாரும் வாங்கிட்டு போக கூடாதுல்ல, அந்த சென்சார் மிஷின் போட்ட மக்களே. வேற இன்னும் என்ன பண்ணலாம்? கடையை இன்னும் டெவலப் பண்ண மக்களே. வெளியே போர்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணணும். நம்ம கிட்ட காசு நிறைய இருக்கு, காசை எங்க போடுறதுன்னு தெரியாம இருக்கும், அந்த அளவுக்கு காசு இருக்கு நம்ம கிட்ட. எங்க அது இங்க நிறைய டெவலப் பண்ண சொல்றாங்க. இங்க ஸ்டோர் வாலா $35 தானே, போட்டு விடு. வேற என்ன டெவலப் பண்ணும்? என்ன மக்களே, ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணிட்டோம் போலியா எல்லாத்தையும். வேற என்ன டெவலப் பண்றது? ஏதாவது தெரியுதா பாருங்க. இல்லையங்க, எல்லாத்தையும் டெவலப் பண்ணட்டுமா? எப்பவுமே டெவலப் பண்றதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்காது. இதுல இருந்தா இருக்கிற காசுக்கே நம்ம எந்த வேலையும் பண்ண முடியல. அதுக்குள்ள கடை இவ்வளவு பெரிய கடையை எழுப்பிட்டோமேங்க, ஆச்சரியமா இருக்கே. வேற எதாவது டெவலப் பண்றது காமிச்சிச்சுன்னா நான் வாங்குவேன். சரி பாப்பா, இப்ப அந்த சைடு அந்த மிஷினுக்கு பக்கத்துல ஏதாவது வந்திருக்கா பாப்போம். என்னங்க இப்பயும் மிஷினுக்கு பக்கத்துல எதுவுமே வந்த மாதிரி தெரியலையேங்க. நான் இந்த ஆப்ஷன்லாம் அந்த கடையை டெவலப் பண்ணா வரும்னு நினைச்சேன், அப்பயும் வரலையே. என்னங்க இது, கடையை டெவலப்பே அவ்வளவுதான், இவ்வளவுதான் டெவலப்பே பண்ண முடியும் போலுங்க. கடை இது பாருங்க, பக்கத்துல ஒரு கடை இருக்கு பாருங்க. அந்த கடையை எந்த அளவுல டெவலப் பண்ணி அந்த கடை எனக்குமே நம்ம கடை மாதிரி தாங்க இருக்கு, ரொம்ப ஒன்றும் இல்லை. அதான் மக்கள், இவ்வளவுதான் அந்த கடையை. இல்லங்க, இவன் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கானுங்க, பொம்மையெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கானுங்க. எங்க இவன் நிறைய பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்னங்க ட்ரெஸ் கடைலாம் வச்சிருக்காங்க இவன். இது பாருங்க, ட்ரெஸ் கடைலாம் வச்சிருக்காங்க. நம்மளால எங்க அதெல்லாம் பண்ண முடியல? ஐயோ, என் கடை எங்க இருக்கு? என் கடைக்கு நான் எப்படி இருங்க, என் கடைக்கு டப்புன்னு போறதுக்கு எப்படி போறது? ஓடிதான் போகணுமா? சரி, ஓடியே போவோம். இங்க ஏதோ இருக்கு பாருங்களேன். வேலைக்கு ஆளுலாம் வைக்கலாமாங்க? இவனை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ? என்னங்க எல்லாருக்கும் ரோப்ளெக்ஸ் காயினை கேட்குறீங்க இவனுங்க. ஏன்டா இவ்வளோ $1650 வச்சிருக்கேன், நீங்க என்ன ரோப்ளெக்ஸ் காயினை போய் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? மக்களே, இப்ப நிறைய பொம்மை சேர்ந்து இவன் என்னங்க, இவனுக்கு எங்கேயோ வழி காட்டணுமா நானு? இவன் என்னங்க போகாம நின்றுட்டு இருக்கான். இவன் ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி காட்டுது, ஆனா இவன் போகாம இருக்கானே. சரி, இது நம்ம இடம் தானா? எனக்கு டவுட்டா இருக்கு. நம்ம இடம் தாங்க. 64 பொம்மை சேர்ந்துருக்கு. ஓகே, 50 பொம்மை தான் அட்ட டைம்ல என்னால் தூக்க முடியுமா? ஓகே, இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுக்கிட்டு திரும்பி எடுத்துக்கலாமா? இங்க எவ்வளோ எடுத்துக்கு இப்போ எவ்வளோ சேர்ந்துருக்கு? 20 பொம்மையா? 19 பொம்மை சேர்ந்துருக்கு மக்களே. இதை போய் நம்ம இதுக்கப்புறம் வித்து காசாக்க வேண்டியதான் மக்களே. நம்ம இதுக்கப்புறம் கடையை டெவலப் பண்றதுலாம் அலையக்கூடாது மக்களே. இதை வித்து காசா மாத்திரலாம். இருங்க, இதை ஒருத்தர் பொம்மைக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு பாருங்க. ஒரு பொம்மை வித்தாச்சு, திரும்பி ஒரு பொம்மை. என்ன மக்களே, ஒரு பொம்மையும் வாங்குறாங்க மக்களே. நான் கடையை சூப்பரா டெவலப் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. எல்லா விதமான பொம்மையும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அந்த கடை சூப்பரா இருந்தது மக்களே. அந்த கடை அளவுக்கு என்னால டெவலப் பண்ண முடியல. பாருங்க, இது பசுமாடு பொம்மை, இது ஏலியன் பொம்மை, மேல டெடி பேர் பொம்மை எல்லாம் இருக்கு பாருங்க. மக்களே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.